ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். நான் இன்றைக்கி மீந்து போன சப்பாத்தி வச்சு ஒரு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் யூஸ்வலாக எல்லாருமே கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, பட் ஆனால் கொத்து சப்பாத்தி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. சப்பாத்தி மீந்து போச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டிஷ் செஞ்சு வீட்டில் எல்லாத்தையும் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்து போச்சுன்னா கவலைப்படாதீங்க, நம்ம அதுலேயும் ஒரு டிஷ் சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். நாளைக்கு உங்களுக்கு மசாலா சப்பாத்தி செஞ்சு காட்ட போகிறேன். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு எக் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எக் ஆப்ஷனல் தான். நீங்கள் எக் வேணாம்னு நினைக்கிறவங்க இதில் டைரெக்டாக சப்பாத்தி போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அது வெஜ் சப்பாத்தி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் எக் பிடிக்குன்றங்காட்டியும் ஒரே ஒரு எக் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் போல் பெப்பர் சேர்த்துக்கலாம். எக் போட்டிருக்கோம்ல, ஸோ பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எக் வேணான்னா நீங்கள் போடாமல் கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம வச்சிருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் சப்பாத்தி கூட அந்த மசாலா மிக்ஸ் ஆகும். சப்பாத்தி நீங்கள் முன்னாடி நாள் சுட்ட சப்பாத்தினா அது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். அதனால நீங்கள் அதை சாஃப்ட் ஆகணும்னா முன்னாடி இட்லி பானையில் வச்சு நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா வச்சு அந்த ஆவியில் வச்சு எடுத்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இது இன்றைக்கி ஒரே டிப்ஸ், நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாஃப்ட் ஆகிடும் சப்பாத்தி ஆவியில் வச்சு எடுக்கும்போது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மசாலா சப்பாத்தி தயாராகிடும். நம்மளோட சூடான சுவையான மசாலா சப்பாத்தி தயாராகிடுச்சு. இது நம்ம கொத்து சப்பாத்தின்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக கொத்து பரோட்டா தான் சாப்பிட்ருப்பீங்க, இது கொத்து சப்பாத்தி. இது எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க மீந்து போன சப்பாத்தியை. இந்த மாதிரி நம்ம சுவையான ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.